திருவாரூரில் இயங்கி வந்த சிறு உணவகங்கள் அனைத்தும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடால் மூடப்பட்டன. இதனால் உணவக உரிமையாளர்கள் வருமானமின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வணிக எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம், சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகிய காரணங்களால் திருவாரூர் நகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிறு சிறு உணவகங்கள், டீ கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன. ஒரு சில பெரிய ஹோட்டல்கள் விறகு அடுப்புக்கு மாறலாமா என்று யோசித்து வருகின்றனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு விலை ஏற்றமடைவதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் பகுதியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் அதில் பணிபுரியும் ஏராளமான ஊழியர்கள், அதை சார்ந்த மறைமுகமான குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பை சந்திக்கின்றன. எனவே ஒன்றிய அரசு சிலிண்டர் தட்டுப்பாட்டை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போர் நடைபெறுகிற என்ற காரணத்தால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக தொழில் தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு நேற்று முன்தினம் வரைக்கும் சிலிண்டர் கிடைத்தது, நேற்று முதல் சிலிண்டர் கிடைக்கவில்லை. அதனால் இன்று முதல் நாளைக்கு இன்றைக்கும் அரை நாள் நடத்தலாம், அதற்கு பிறகு சிலிண்டர் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நாங்கள் தொழிலை நிறுத்திக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம். மேலும் நலிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழிலாளர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதன் காரணமாக பல்டன் அதிகமாக இருக்கிறது. மனநிலை எப்படி தொழிலை செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை இதுவரைக்கும். தருமபுரி மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் உணவக உரிமையாளர்கள் உணவகங்களை மூடும் நிலையில் உள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் போரினால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் உணவகங்களை மூடும் நிலைக்கு உணவக உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வணிக சிலிண்டர்களின் விலையும் ரூபாய் 3000ற்கு மேல் விற்பனை செய்யப்படுவதால் உணவகங்களின் விலை உயர்வதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட உணவகங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடும் எனவும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தர்மபுரி மாவட்ட சங்கத்தில் இருக்கிற 500 ஹோட்டலுக்கு மேலே இருக்கிற ஹோட்டல் உரிமையாளர்கள், அதில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் நேரடியாக பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 தொழிலாளருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் மறைமுகமாக இந்த தொழிலை நம்பி, ஹோட்டலை நம்பி இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸு, அப்புறம் கூலி வேலை செய்கிறவங்க, அன்றாட வேலைக்கு போகிறவங்க, சின்ன சின்ன ஹோட்டல், இங்கே தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு வர சாதாரண வில்லேஜ்லேருந்து வர ஆளுங்க எல்லாமே இந்த ஹோட்டல் நம்பி தான் வராங்க. இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கிற கேஸ் ஒரு நாள் 2 நாள் எங்களால் ரன் பண்ண முடியும். அவங்களும் இப்போ 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தான் வராங்க. போடுற சிலிண்டர்ஸ் இன்னும் 2 நாள் தான் தாக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நாங்களும் இருக்கிறத வச்சு அந்த அளவு தான் முடியும். அது முடியலைன்னா நாங்கள் ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வரும். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பேக்கரி மற்றும் டீக்கடை நடத்தி வருபவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பேக்கரிகளில் எரிவாயு சிலிண்டர் மூலம் செயல்படும் ஓவன்களை கொண்டு மட்டுமே கேக், பப்ஸ், பன் போன்ற உணவுப் பொருட்கள் தயார் செய்து வந்தனர். இந்நிலையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பேக்கரிகள் முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. எங்களுக்கு ஒரு நாளைக்கு வர்த்தக சிலிண்டர் ஒரு நாளைக்கு 3-4 தேவை இருக்கு. ஆனா எங்களுக்கு டெய்லி ஒண்ணுமே தர முடியும், எங்களுக்கு வர சிலிண்டர் கம்மியா வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏஜென்சி எல்லாம் டிமாண்ட் பண்றாங்க. நாங்க இந்த பப்ஸ், கேக்கு இதெல்லாம் தயார் பண்றதுக்கு முதல்ல பழைய மாதிரி அடுப்பு வச்சிருந்தோம், விறகடுப்பை நாங்க சொல்லி ஓவனுக்கு மாறிட்டோம். ஓவனுக்கு மாறுறதுனால பழைய விறகடுப்பு போறதுக்கு எங்களுக்கு நிறைய தயார் வேண்டி இருக்கு. சிலிண்டர் வச்சு தயார் பண்ற பொருட்கள் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ண முடியல. இந்த ஒன்றிய அரசு இதுல உடனடியாக தலையிட்டு இந்த தொழிலாளர் வேலை இழப்பு, இந்த பொருளாதார இழப்பு இதெல்லாம் சரி பண்றதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்த 3 நாளா சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால எங்களால பப்ஸ், கேக்கு அது மீன் ஐட்டங்கள் எங்களால போட முடியல. சரக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. மக்கள் இந்த பக்கம் பண்ணி பப்ஸ் அது மீன் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு பழகிட்டாங்க. வடை இது மீன் ஐட்டங்கள்லாம் அதிகமா விரும்புறது இல்லை. அதனால இந்த வியாபாரம் எங்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுது. அதனால இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை கொஞ்சம் வேகமா சரி பண்ணி தருமாறு கேட்டுக்கிறோம்.